என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எமிரேட்ஸ் பேலஸ் போறோம். கிளைமேட்டும் நல்லா இருக்கு. வாங்க அந்த தங்க பேலஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வழக்கமா நம்ம எங்க இருந்து ஆரம்பிப்போம், அதே இடத்துல இருந்து ஆரம்பிக்க போவோம். வாங்க போலாம். இன்னைக்கு எனக்கு தொண்டையில கிச்சு கிச்சு நண்பர்களே, அதனால வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம என் வீட்டு பக்கத்துல இருக்கு பாருங்க, இந்த எமிரேட்ஸ் பேலஸ் தான் போறோம். நல்லா பிளான் பண்ணி உன் வீட்டு பக்கத்திலேயே அனுப்புறியடா அப்படின்னு நினைப்பீங்க. இவர்களே யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். பக்கத்துல இருக்க எல்லாத்தையும் இப்ப கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மொத்த அபுதாபியுமே கவர் பண்ணாம விட மாட்டேன். நண்பர்களே, வீடியோ ஃபர்ஸ்ட் ரீல்ஸ்ல உங்களுக்கு ஒரு ஸ்பாட்டை காட்டினேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டை நான் காட்டவே இல்லை. அந்த ஸ்பாட்டை இப்ப காட்டுறேன் பாருங்க. அமைதியான இந்த ஸ்பாட்ல அதோ அங்க தெரியுது பாருங்க ஒரு ரெஸ்டாரண்ட். அங்க போயிட்டு ஒரு டீயை போட்டோம்னா வியூ பிளஸ் டீ இஸ் ஈக்குவல் டு ரிலாக்ஸ். எப்படி இருக்கு? அடடே, ரெஸ்டாரண்ட நோக்கிதான் இப்ப என் பயணம் போயிட்டு இருக்கு. பஸ் ஏறினோன்னு சாப்பிட போலாமா இல்ல டைரக்டா அங்க போலாமான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கிட்டேன் நண்பர்களே. ஸ்பாட் இதோ பக்கத்துல தான் இருக்கு. இப்ப நம்ம அங்க போலாம். தெரியுதா உங்களுக்கு? அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கோம். வாங்க போலாம். நண்பர்களே, உங்களுக்கு சம்பவம் தெரியாது, இந்த எமிரேட்ஸ் பேலஸுக்கு நான் தடவை வரல. வரும்போதெல்லாம் தடங்கள் தெரியல. போன்ல பேட்டரி இருக்காது, இல்லைன்னா கேமரால மெமரி கார்டு ஃபாஸ்டா இருக்காது. இன்னைக்கு அதே சம்பவம் தான். டூரிஸ்ட் மக்கள் எல்லாரும் அந்த பக்கமா தான் போயிட்டு இருக்காங்க. அதோ தெரியுது பாருங்க ஒரு பில்டிங். அந்த பில்டிங்க்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, அதை சொல்றேன். ஏற்கனவே ரீல்ஸ்ல போட்டிருக்கேன். நண்பர்களே, பஸ் இங்க கொண்டு விட்டுட்டு எமிரேட்ஸ் பேலஸை எடுக்க வந்தனா பின்னாடி பாருங்க அதையும் சேர்த்து எடுத்துடலாம் போல இருக்கு. நண்பர்களே, ஒரு வழியா ஒரு இடத்துல உட்கார்ந்தாச்சு. டெய்லியும் காலையில வெளியே வரும்போது கடுப்பா தான் இருக்கும். அட வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் கொடுக்கும் பாருங்களேன். அப்பா நல்லா இருக்குங்க. நான் போட்ட வீடியோவோட கொஞ்சம் முன்னேறி இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். முன்னேறினு சொன்னோன்னு நம்ம லெஜண்ட் சரவணா ட்ரெய்லரை பண்ணி அப்பா என்னங்க மாசா பண்ணியிருக்காரு. சரி வாங்க நண்பர்களே, உள்ள போய் பாப்போம். இன்னைக்கு ஒரு 4-5 தடவை இங்க வந்துட்டேன். இன்னைக்கு நான் எடுக்காம போயிருக்கலாம். ஆனா ஒரு நாள் உன்னை பார்க்க மாசா வருவேன்னு சொன்னேன். வந்திருக்கேன் பாருங்க, கிளாஸா எடுப்ப வாங்க. நண்பர்களே, வந்தது சந்தோஷம். இப்ப நம்ம உள்ள போலாம். என்ட்ரன்ஸ்ல நிக்கிறோம், வாங்க உள்ள போவோம். நண்பர்களே, பழனி படிக்கட்டை கூட நீங்க ஏறிடலாம். ஆனா இது ஏறுறது கஷ்டம். ஏன்னா படிக்கட்டை நீங்களே பாருங்க, அந்த எண்டை தொடும்போது அவ்வளவு டயர்ட் ஆயிடுவீங்க. எப்படித்தான் நடந்துகிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ. பாதி தூர படி ஏறினேன், என்னால முடியல நண்பர்களே. சொன்னா நம்ப மாட்டீங்க, போட்டோ எடுக்க வந்தவங்க போட்டோ எடுக்கிறத விட்டுட்டு என்னதான் பாத்துட்டு இருக்காங்க. என்னடா இந்த பையன் தனியா பேசிட்டு போறாடேட்டு. நண்பர்களே, ஒரு வழியா வந்துட்டு மேல இருந்துட்டு கீழே உள்ள வியூ பாருங்க, சரியா இருக்கு. இவ்வளோ படி நான் ஏறி வந்தேனா, அப்பா பெரிய விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்தா தெரியுது பாருங்க ஒரு பில்டிங். இதை வச்சு நான் ரீல்ஸ் போட்டிருக்கேன். இது என்ன பில்டிங்னு கண்டுபிடிங்க. ஜூமிங்ல பாக்க எப்படி இருக்கு பாருங்க இந்த ஹோட்டல். இது வந்து 7 ஸ்டார் ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம போட்டோ எடுக்க நீங்க வெக்கப்படவே வேண்டாம். ஏன்னா எல்லாரும் வளைச்சு போட்டோ எடுத்துட்டு தான் இருக்காங்க. நல்ல டெக்கரேஷனுமா சூப்பரா இருந்துச்சு.
நண்பர்களே, உள்ள வந்ததுல இருந்தே அமைதியா தான் போயிட்டு இருக்கேன். ஏன்னா இங்க சத்தம் போட என்ன இருக்கு, யாருமே சத்தமும் போடல, அமைதியா இருக்காங்க. அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 8 மாடி கட்டடம் இது. 400 வகையான ரூம் இருக்கு. அதுல ஷூட் ரூம், டீலக்ஸ் ரூம், பிரீமியம் ரூம் அப்படின்னு சொல்லி எல்லா லக்ஸரியான ரூமும் இருக்கு. பிரசிடென்ட்ல இருந்து இங்க உள்ள பெரிய பெரிய விஐபி வரைக்கும் இங்கதான் ஃபர்ஸ்ட் ரூம் எடுப்பாங்க. மூவி ஒரு 4-5 படம் கிட்ட இங்க எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், மிஷன் இம்பாசிபிள் அப்படி நிறைய படம் எடுத்திருக்காங்க. எல்லோ கலர்ல பாக்குற எல்லாமே கோல்டு ஃபில்ஸ். அது வந்து அவங்க கோல்டாவோ இல்ல அதை உருக்கியோ அவங்க அதை பெயிண்டாவோ ஏதோ போட்டிருக்காங்க. ஆனா எல்லாமே கோல்டு. சரிங்களா? இங்க ஒரு காஃபி வந்து கோல்டு மிக்ஸ் பண்ண காஃபி கொடுப்பாங்க, கேப்பச்சினோ நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்றேன். பிரைஸும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்டாவே இருக்குமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு அடுத்த வீடியோக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். சரி நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். எதுக்கு நான் வெளியே வந்துட்டு பேசுறேடே. உள்ளேயும் காஃபி ஷாப் இருக்கு, வெளியிலயும் சின்னதா ஒரு ஷாப் இருக்கு. உங்களுக்கு வேணா நீங்க எங்கேயும் குடிச்சிக்கலாம்.